அதனால நான் சொல்றது என்ன, இங்கே பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு தெரியாது எதுவுமே கிடையாது. பிகாஸ் தே ஆர் கோயிங் டு டிசைட் த லைஃப் ஆஃப் யூ அண்ட் ஆல்சோ யுவர் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பையனை கேட்குறேன், ஒரு படிப்பை செலக்ட் பண்ணுறதுக்கு அவங்க அம்மா எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க, சார் உங்களுக்கு பையன் வந்து உங்களுடைய ஸ்டூடெண்ட்டு, அவன் ஏதோ படிக்க போகிறான்னு சொன்னால் நீங்கள் கூட சப்போர்ட் பண்ணி இப்போ மாற்றி சொல்கிறான் சார் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஃபோன் பண்ணுறான். என்னம்மா அப்படின்னு கேட்டால் அவன் வந்து ஆர்கியாலஜிக்கல் புதுசாக ஒரு படிப்பு, அது வேண்டாம் அவங்க சொல்லி பார்த்தாங்க, இல்லை அவங்க ஃப்ரீயாக விட்டுருங்க அப்படின்ட்டாங்க. சென்னைக்கு போய் விசாரிச்சு பார்த்துட்டா அதோடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அதிகம், படிக்கிற காலம் அதிகம். அதனால அவங்க அம்மா என்ன சொல்லிட்டாங்க, என்னால் அந்த செலவு பண்ண முடியாதுடா, நீ பிரிஞ்சு ஒரே ஒரு பையன் ஹார்ட் ஆப்ரேஷன் வேறு பண்ணியிருக்கு, உன்னை பிரிஞ்சு என்னால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சிட்டாங்க. சரிம்மான்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்து என்ன பண்ணிட்டான், ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணியிருந்தான். அவன் பாண்டிச்சேரி இன்ஜினியரிங் காலேஜ் இல்லையா, இப்போ வந்து பாண்டிச்சேரி டெக்னிக்கல் யூனிவர்சிட்டி பேர் மாற்றிட்டான். அது உங்களுக்குலாம் தெரியாமலாம் இருக்காது. நான் எப்பயுமே ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி நினைக்கிறேன்னா, என்னோட இன்டெலிஜென்ஸ் என்னை விட பிரில்லியன்ட், எனக்கு அடுத்த தலைவர் எப்படி இருக்கும். உங்க அப்பா அம்மாவோட நீங்க எப்படி இருக்கீங்க, செம பிரில்லியண்டா இருப்பீங்க. அப்ப என்னோட நீங்க எப்படி இருப்பீங்க, பயங்கரமா தான் இருப்பீங்க. உங்கள்கிட்ட தான் நாங்க தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு தான் நான் நினைச்சேன் எப்படியுமே போறேன். இப்ப இங்க எல்லாத்துக்குமே இல்லை, சொந்தக்காரங்கள்ல யாராவது ஒருத்தவங்க நர்சிங் படிச்சுட்டு இருப்பாங்க, யாராவது ஒருத்தவங்க டாக்டர் படிச்சிருப்பாங்க, யாராவது ஒருத்தவங்க இன்ஜினியர் படிச்சிருப்பாங்க. எவ்வளவு செலவாகுது, என்ன பண்ணிட்டு இருக்காங்க, நமக்கு அதான வேலை. நம்ம வீட்டுல கரண்ட் போயிட்டு என்ன பண்ணுவோம், அடுத்த வீட்டுல தான் போய் பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி நம்ம மைண்ட் செட் ஏற்கனவே வளர்ந்துருச்சு. இங்கே உள்ளவங்களை பேச விட்டாலே உங்களுக்கு வந்து புது கோர்ஸ் என்னன்னு நான் தெரிஞ்சுப்பேன். நான் சொல்றதெல்லாம் வந்து உங்களுக்கு சாதாரண இல்லை, இதில் நாலேஜ் டிரான்ஸ்ஃபர்பாங்க. நம்ம தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்தை இன்னொருத்தவங்களுக்கு கடத்துறது, அது பசங்களுக்குள்ள ஈஸியாக நடந்துடும். நம்ம நினச்சிட்டு இருக்கோம் பெரியவங்க சொன்னால் தான் புரியும். இல்லை, ஒரு வாத்தியார் வந்து மிகப்பெரிய கஷ்டமான கான்செப்டை நடத்திட்டு இருக்காருன்னு வச்சுங்களேன், அவன் பக்கத்தில் ஃப்ரெண்டு பண்ணா பேசிட்டு இருக்காரு, என்ன கேட்டுருக்காரு, அவருக்கு என்ன பேசுறாரு அப்படின்னு நம்ம சொல்றதுன்னா சூப்பர். என்னது ஃப்ரெண்டு 5 நிமிஷத்துல 5 செகண்ட்ல புரிய வைக்கிறத ஒரு வாத்தியாரால் அவ்வளோ சீக்கிரம் புரிய வைக்க முடியாது. ஏன் அப்படின்னா அவங்க வயசு ரைட்டு நான் சொல்றேன். அதனால நிறைய நடந்ததில்லை. நான் அந்த பையன் சொல்றேன், அந்த பையன் என்ன செஞ்சான், அவங்க அம்மாவுக்கு மறுபடியும் தொந்தரவு பண்ணி என் ஃப்ரெண்டு வந்து யஷ்வந்த் இருக்காரு, என் ஃப்ரெண்டு வந்து இன்ஜினியரிங் காலேஜ் போகிறான், நானும் இன்ஜினியரிங் காலேஜ் போகிறேன். அப்படின்னா என்ன இருக்கும், ஒரு பேரண்டால முடியாத விஷயத்தை யாராவது நடக்குது ஒரு கோர்ஸ் செலக்ட் பண்ணுது. ஃப்ரெண்டுங்க ஃப்ரெண்டோட இன்ஃப்ளூயன்ஸ் அந்த கோர்ஸை செலக்ட் பண்ண வைக்குது. யாராவது அட்வைஸ் பண்ணுறோம், அவங்க மாமாவே ஒரு டீச்சர், நான் ஒரு டீச்சர், அவங்க அம்மாவும் ஒரு டீச்சர், 3 டீச்சரால் செய்ய முடியாத ஒரு ஃப்ரெண்டு வந்து மாற்றிட்டு நான் மனசேன் மாப்பா அங்கே வந்து நாங்களாம் இன்ஜினியரிங் காலேஜ் போகிறோம், நீ வந்து தான் பெஸ்ட்டு, ஹாஸ்டலில் ஒன்றா இருக்கலான்ட்டு போயிட்டே இருக்கோம். யாருமே கவுன்சிலிங் கொடுக்கல, யாராவது பேசி பார்த்தாங்க. பார்த்தீங்கன்னா பணத்தை கட்டியே அவங்க தான் படிச்சுருக்காங்க. இப்போ யார் டிசைட் பண்ணுறா, ஃப்ரெண்டு டிசைட் பண்ணுறான். இதுதான் நடந்துட்டு இருக்கு. இங்கே உட்காந்துருக்கிறதே காரணம் என்ன இருக்குமோ, ஒரு ஃப்ரெண்டு பிடிச்சி வச்சுருக்கான், மாப்பிள்ள போகாத நானும் வர்றேன், இல்லாட்டா இங்கே பாதிக்க காலையாக இருக்கும் எனக்கு தெரியும். ஸோ அதனால் இப்போதைக்கு ஃப்ரெண்டு